கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. எபிரேயர் 11:15. கர்த்தராகிய இயேசு தமது சீஷர்களை தங்களுக்குரிய அனைத்தையும் விட்டு தம்மை பின்பற்றும்படி அழைத்தார் என புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அவ்வாறே அவர்கள் கர்த்தரை பின்பற்றி அவரை சேவிக்கும்படி தங்கள் படகுகளையும் வலைகளையும் மற்றும் தங்களுக்கு அருமையானவர்களையும் விட்டுவிட்டார்கள். ஆனால் இதற்கும் வெகு காலத்திற்கு முன்னரே வேதாகமமோ சபையோ தேவ ஊழியரோ பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு வாசமாயிருக்கும் அனுபவமோ இல்லாத ஒரு காலத்திலேயே ஆபிரகாம் மகிமையின் தேவனுடைய அழைப்பிற்கு இணங்கி அவரை பின்பற்றும்படி தனக்கு லாபமாயிருந்தவைகளை விட்டுவிட்டான். தேவன் ஆபிரகாமை புறப்பட்டு போகும்படி அழைத்தபோது அவன் திரும்பி வருவதற்கான யாதொரு வாக்குத்தத்தமும் திட்டமும் இருக்கவில்லை. அவன் தனது தேசத்தை விட்டு செல்லும்போது தான் மீண்டும் அங்கு திரும்பி செல்ல கூடாதவாறு படகையும் பாலத்தையும் சுட்டெரித்து விட்டு சென்றான். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. எபிரேயர் 11:15. புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:1-2. நீ புறப்பட்டு போ, அப்போது நான் உனக்கு காண்பிப்பேன். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உலகத்தோடு இணங்கி போய் அத்துடன் சமரசம் செய்து கொள்வதின் மூலம் தேவ பிள்ளைகள் பலரும் பலவிதமான நித்திய ஆசீர்வாதங்களை இழந்து போவது எவ்வளவு துக்ககரமானது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றான். தன் ஜீவிய காலம் முழுவதும் அவன் வாழ்ந்து வந்த கூடார வாழ்க்கையானது தனது எந்த சமயத்தில் சொன்னாலும் இடம்பெயர்த்து செல்வதற்கு அவன் மனமுவந்து இருந்தான் என்பதை வெளிப்படுத்திற்று. கர்த்தரை இன்னும் அதிகமாக நெருங்கி பின்பற்றும்படி அவருக்கு கீழ்ப்படிந்து இவ்வுலக பொருட்களை விட்டு விடும்படி நாம் எந்த அளவுக்கு மனமுவந்து இருக்கிறோம். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆமென்.